முன்னணி செய்தி. ரவுடி ஆல்வினுக்கு பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு நேரத்தில் கொடிசியா மைதான பகுதியில் ஆல்வின் சுற்றித் தெரிந்ததாக தகவல் கிடைத்த நிலையில் சற்று முன்னதாக அவரை கால்களில் சுட்டு காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். ரவுடி ஆல்வின் சுட்டு பிடிக்கப்பட்டது குறித்தான பின்னணி குறித்த விவரங்களை விளக்கலாம். கௌதமி வணக்கம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் சத்தியபாண்டி என்ற ரவுடி சொத்து மற்றும் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் முக்கிய குற்றவாளியாக நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆல்வின் என்ற நபர் கைது செய்யப்படுகிறார். இவர் மீது ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அத்துடன் இந்த கோவையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் என்பது முக்கிய வழக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு என்பது கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆல்வின் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக அவர் ஜாமீனில் வெளியே வருகிறார். ஜாமீனில் வெளியே வந்த அவருக்கு தொடர்ந்து நீதிமன்ற விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த சம்மன்ல அவர் ஆஜராகாமல் வெளியே சுற்றி தெரிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவர் வெளியே நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததை தொடர்ந்து அவருக்கு பிணையில் வெளிவர முடியாத நான் பெயிலபிள் வாரண்ட் என்பது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த வாரண்டின் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில தான் நேற்று நள்ளிரவு கோவை கொடிசியா மைதானத்தில் அவர் சுற்றித் திரிவதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் தலைமை காவலர் ராஜ்குமார் தலைமையில போலீசார் அந்த பகுதியில் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ய முற்படும் பொழுது அவர் தனது பேண்ட் பாக்கெட்ல ஒரு கத்தி என்பது மறைத்து வைத்திருந்திருக்கிறார். அந்த கத்தியில தலைமை காவலர் ராஜ்குமாரை கை மணிக்கட்டுல வெட்டுக்காயம் ஏற்படுத்தி அவர் தப்பிக்க முற்படுறார். அப்போ உடனடியாக அவர் அங்கிருந்த பிற காவலர்களையும் தாக்க முற்பட்ட பொழுது உடனடியாக சுதாரித்த உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தனது கைத்துப்பாக்கியால் உடனடியாக ஆல்வினுடைய 2 கால் முட்டிகளிலையும் சுட்டு அவரை பிடிக்க முற்படுகிறார். அப்போ அந்த இடத்துல தப்பிக்க முடியாமல் நிலை குலைந்து அவர் அங்கேயே விழுந்த நிலையில அவர் உடனடியாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே வேளையில கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட ராஜ்குமாரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இருவருக்கும் தற்போது சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த நபர் மேல இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் போலீசார் அவரை பல்வேறு பகுதிகளில் தேடி வந்திருக்காங்க. இதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டு இவர் ஏனென்றால் இவர் பிரபல ரவுடியாக இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இவர் தேடி வந்த சூழ்நிலை தான் தற்போது அவர் பிடிக்கப்பட்டு இருக்கிறார். இதே போன்று மேலும் பல்வேறு வழக்குகள் மீது இவருக்கு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.